என் தங்கப்பிள்ளையே, திருவோணத்தின் இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த தாயானவள் உனக்கான வெற்றி செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற காரியவாதி ஒருவரை இன்று அடையாளம் காட்டித்தர நான் வந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருக்கும் இந்த வராகியானவள் எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு கொடுப்பவள் அல்லவா? எந்த நேரமும் என்ன நடந்திருந்தாலும் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை உன்னிடம் உறுதிப்படுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கான நம்பிக்கையை என்றும் உனக்கு கொடுத்துவிட நான் முடிவு செய்திருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு எதை நடத்தி இருந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று உன்னிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் உன்னால் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு விட முடியும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிலைத்திருக்கும் இந்த நேரம் நான் உனக்கென்று சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் நிச்சயமான மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்திய பொழுதெல்லாம் என் குழந்தை, நீ என் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்தது உண்மைதானே? அப்படி என்றால் அம்மா உனக்காக எந்த நேரத்திலும் எதையும் செய்ய துணிந்து நிற்பேன் அல்லவா? உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியது போலவே எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதும் உண்மைதானே? இதனால் இதையெல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை கவனமாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் எல்லோருமே தனக்கு வலித்தால் மட்டும்தான் அதை பெரிதாக பேசுகிறார்கள். தன்னால் இன்னொருவர் கஷ்டப்பட்டால் அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சில பெற்றவர்களும் இங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். சில சொந்தங்களும் அப்படித்தான் இருக்கிறது. தெரிந்தவர்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையே சில நேரங்களில் வெறுத்துத்தான் போய்விடுகின்றது என் பிள்ளைக்கு. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. இன்னொருவருக்கு நீ உதவிகளை செய்ய செய்ய, இன்னொருவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்ய செய்ய நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதைவிட பெரிய பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டோம். அதனால் இதையும் நிச்சயமாக நம்மால் கடந்துவிட முடியும் என்பதனை நீ நினைக்க வேண்டும். நீ உண்மையாகத்தான் இருந்திருக்கிறாய். அதனால் எப்பொழுதும் நீ எதையும் நினைத்து வருத்தப்படாதே. போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி வழியனுப்பி வைத்துவிட வேண்டும். கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைத்து அதிகமாக வருத்தப்படக்கூடாது. காலம் வரும் பொழுது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாரையும் அதிகமாக கவனம் எடுத்து கொள்ளாதே. ஏன் தெரியுமா? கடைசியில் தவறு உன் பக்கம்தான் என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அடுத்தவர்கள் எந்த அளவிற்கு தன் உழைப்பை போடுகிறார்களோ நீயும் அந்த அளவிற்கு உழைப்பை போட வேண்டும். அதில் எந்த தவறும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை அதிக தூரம் இல்லை. நினைப்பதற்குள்ளாகவே அது முடிந்துவிடும். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த விஷயத்தை கவனமாக நீ செய்துவிட முன்னேறி வந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முடிந்தவரை கோவிலுக்கு சென்று வா. பதில் கிடைக்கவில்லை என்றாலும் கோவிலுக்குள் நீ சென்று அங்கே அமரும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அமைதி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
அந்த அமைதி உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி இந்த வாழ்க்கையில் உடைந்து அழும் தருணங்கள் வரும்பொழுதெல்லாம் இதுபோன்று நீ சரியாகவும் கவனத்தோடும் இருந்து கொண்டிருந்தால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு ஒரு பொருளையோ அல்லது ஒரு உறவையோ கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாரேயானால் எப்படி வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு வகையில் வேண்டுமானாலும் அதை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்காக என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவை எல்லாமும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. இதையெல்லாம் யோசித்து ஒருபொழுதும் நீ வருந்தாதே. உனக்கு நடப்பது எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கட்டும் என்று நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றியிருந்து வேதனைப்படுத்துகின்ற விஷயங்கள் எதுவானாலும் அது உனக்கும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகிறது என்று எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடந்தது அத்தனையும் இனி உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கையில் தன்னுடைய காரியத்திற்காக மட்டுமே உன்னோடு பழகுகின்ற இந்த மனிதர்களை நீ அடையாளம் காண வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னோடு பழகுகின்ற இவர்களை முதலில் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்துவதை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளும் நல்லதை நடத்தும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்று நான் காண்பித்து கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை மறக்காதே. அவரவர் தேவைக்காக இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பயன்படுத்தி கொள்கிறார்கள். தன்னுடைய தேவைக்காக மட்டுமே இவர்கள் மற்றவர்களிடம் என்னவென்று பேச நினைக்கிறார்கள். மனதிற்குள் எந்த வகையிலும் நல்ல எண்ணங்கள் இருந்ததே கிடையாது. எப்பொழுதுமே மனதிற்குள் சந்தோஷமான விஷயங்கள் இருந்தது கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது தெரியுமா? தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. சட்டென்று எல்லாமுமே இங்கு மாறிவிட வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வம் உனக்கென என்னவெல்லாம் கொடுக்க வந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு நன்மைகளை செய்ய நினைத்தாலும் முதலில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாத மனிதர்களை நீ அடையாளம் காண வேண்டும் என்பதனை மறக்காதே. முதலில் இவர்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை செய்ய வரும் என்பதனை மறந்து விடாதே. நல்லதை நடத்த தெய்வம் முன்வந்திருந்தாலும் அந்த நல்லதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நன்மைகளை என்னவென்று உணர்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து நான் என்ன சொல்ல யோசிக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கணித்துவிட நீ தயாராக இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் வருகின்ற பொழுது உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த வராகி முன்னால் நின்று ஒவ்வொன்றையும் சொல்லித்தர வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணரக்கூடிய காலம் இது. உனக்காக நான் இருப்பது இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருவது என்று ஒவ்வொன்றிலும் நீ மேலும் மேலும் பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தீமைகளையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதும் இல்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்தி விடுவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்கிறான் என்றால் நிச்சயமாக அவனிடத்தில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கும் இவர்களிடமிருந்து நிச்சயமாக நீ தெளிவான ஒரு இடைவெளியை பின்பற்ற வேண்டும். மேலும் மேலும் இவர்களை தேடிக்கொண்டே நீ இருந்தாயானால், மேலும் மேலும் இவர்களோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரியாமல் வெளிபிதுங்கி நின்று விடுவாய். உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ வேதனையில் சிக்கி தவித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதின் காலம் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு கொடுப்பது போல இன்னமும் யாருக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்ததில்லை. அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் மறக்காதே. உன்னோடு நான் உடன் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் ஒருபுறம் யார் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று நினைத்து நீ கலங்குவதை விட சுற்றி இருக்கின்ற எல்லோரிடத்திலும் கவனத்தோடு நீ இருக்க பழக வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பணம் என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் அதிகமாகவே உனக்கு விளையாட்டு காண்பித்து விட்டது. பணம் என்ற ஒன்று இல்லாமல் என் பிள்ளை நீ சந்தித்த துன்பங்கள் ஏராளம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நல்லதை நடத்த நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நடத்தும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்க வேண்டாம். எதற்கெடுத்தாலும் பதறி துடிக்க வேண்டாம். உடன் வருகின்றவர்கள் சொல்கின்ற பேச்சை கண்மூடித்தனமாக நீ நம்பாமல் இருந்தாலே போதும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது உனக்கு துணை வரப்போகிறார்கள்? நிச்சயமாக கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சிந்திக்க வேண்டும். நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையும் எண்ணி இங்கே பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதை அனுபவிக்க நீயும் தயாராக இருந்து விட்டாயானால் இனி எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரமும்
இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலையும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படியானால் உன்னோடு இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது போல எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்பினால் போதும். உன் மீது நம்பிக்கை வைத்து அதனை நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். நிச்சயமான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு சரியாகவே இந்த நிலைகள் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதையும் நடத்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதில்லை. உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியைத்தான் உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான சந்தர்ப்பங்களைத்தான் அது கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஒவ்வொரு விடியல் பொழுதிலும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எந்நாளும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் உன்னை சந்தோஷத்தின் நிலை என்று உணர்த்தி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் உன்னை இனிமேலும் காயப்படுத்தாமல் நல்வழிப்படுத்த என்றும் என்றென்றும் உன்னோடு உடன் வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நாம் சாதிக்க துடிக்கும் இந்த நேரம் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே எதிலுமே உன்னுடைய வாழ்க்கை இது என்பதனை நீ தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாய். இது உனக்கான சந்தோஷம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாய். அப்படியானால் இனி எந்த நேரமும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீயே நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் நடத்திவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியானவள் உன்னோடு உடனிருந்து உனக்கு கை கொடுக்கும் இந்த விஷயங்களை ஒட்டு மொத்தமாக நான் உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையும் நல்லதும் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் பொழுது தெய்வமும் உன்னை கைகொடுத்து வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டிய வாழ்க்கையை துன்பத்தில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி நீ புலம்ப வேண்டாம். உனக்கு நல்லது நடப்பதை நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுகின்ற நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிலும் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகையினால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலை வந்த பிறகும் கூட நீ புன்னகைக்காமல் இருக்கலாமா? எதற்கெடுத்தாலும் புன்னகைத்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் கவலை இல்லாத நேரம் அதிகப்படியான கவலை வாட்டி வதைக்கும் நேரம். என் பிள்ளை, அதனை எதிர்கொள்ள உன் கையில் நீ புன்னகையை ஆயுதமாக எடுத்து கொண்டால் போதும். எதிரில் நிற்பவன் உன்னை இந்த நிலையில் தான் பார்க்க ஆசைப்படுகின்றான். எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் அவனினுடைய ஆசையாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொழுதும் நீ துணையாக இருந்து விடாதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து
நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லும் இந்த வராகிதான் இப்பொழுதும் சொல்கின்றேன். சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் நம்பிவிடாதே என்று. தேவையில்லாத இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நான் இருக்கும் வரை உனக்கு வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் உனக்கு நல்ல நாள்தான், எந்த நேரமும் உனக்கு வெற்றியின் பாதைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இருந்தால் நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுத்தே தீருவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.